இங்கே வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் தலைப்பு கு. அழகிரிசாமியின் கதைகளில் குழந்தைகள். கு. அழகிரிசாமி தமிழ் கதா சங்கத்தின் ஒரு தனித்துவமான எழுத்தாளர். இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் உள்ள இடைச்சேவடியில் பிறந்தவர். இவர் சிறுகதையில் படைப்புகள் தான் தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒரு மாபெரும் ஒரு தூணாக இருக்கிறார். இவருடைய அன்பளிப்பு என்னும் சிறுகதைக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது 1970 பெற்றிருக்கிறார். அதனால் இவருக்கு சிறுகதை மன்னன் என்ற ஒரு பெயரும் சிறப்பாக உள்ளது. இவருடைய கதைகள் பொதுவாகவே குழந்தைகளின் பற்றியே இருக்கும். குறிப்பாக குழந்தைகளை கதை மாந்தர்களாக கொண்டவே இவர் கதைகளை இயற்றியிருப்பார். இவர் குழந்தைகளை கதையின் ஒரு உபகரணமாக மட்டுமல்லாமல் குழந்தைகளின் ஒரு சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக செயல்படுத்துகிறார். இவர் கண்களில் குழந்தைகள் எவ்வாறாக தெரிகிறார்கள் என்பதை தற்போது காண்போம். குழந்தைகள் இயல்பாகவே அறியாமையிலும் கற்பனையிலும் மூழ்கி கிடக்கிறவர்கள். குழந்தைகளுக்காகவே ஒரு உலகம் உருவாக்க வேண்டும் என்பதே கு. அழகிரிசாமியின் ஒரு ஆசை. கு. அழகிரிசாமி இந்த இரண்டாம் உலகத்தில் இவரும் தனது மழலைத்தனத்தினால் குடியேறியவர். இவர் சொல்கிறார், குழந்தைகள் நம்முடன் பிறந்தாலும் நம்முலகத்தில் வாழ்வதில்லை, நம்மோடு பேசினாலும் நம்முடைய மொழியில் அவர் பேசுவதில்லை என்று இந்த நுட்பமான வேறுபாட்டை உணர்ந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று கு. அழகிரிசாமி அடித்து சொல்கிறார். இவருடைய தனித்தன்மைகளுள் ஒன்று, தொட்டிலை விலக்கி இவர் தாலாட்டு பாடுவதில்லை. அதற்கு மாறாக இவரும் குழந்தைகளின் தொட்டிலில் படுத்துக்கொண்டு கை கால்களை உதைக்கிறார். பொம்மையை கையில் கொடுத்து போலியாக குழந்தைகளை கொஞ்சுவதில்லை. அதற்கு மாறாக இவரும் குழந்தைகளுடன் உட்கார்ந்து முகத்தூள் பூசி கண்மை இடுகிறார். இல்லை என்றால் பொம்மையின் கை கால்களை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து போட்டு அழ ஆரம்பித்து விடுகிறார். இவருடைய கதைகளில் குழந்தைகளின் அக உலகம் குறித்த இவருடைய அவதானிப்பின் நுட்பத்தை நம்மளால் வியந்து ரசிக்க முடியும். சிறுகதைகள் உருவாக்கப்பட்ட தொடக்க காலத்தில் தமிழ் எழுத்தாளர்களின் சித்திரங்கள் குழந்தைகளின் கற்பனைவாதத்தின் மேலேயே இருந்தது. ஆனால் இவரோ அந்த மனோபாவத்தை உடைத்தார். இவருடைய கதைகளில் குழந்தைகள் எந்தவித அற்புதத்தனமும் இல்லாமல் இயல்பாகவே அவர்கள் நடிப்பார்கள். இவர் குழந்தைகள் வாயிலாக எந்த ஒரு இரக்கத்தையும் வாசகர்கள் மேல் திணிப்பதில்லை. குழந்தைகள் அவர்களுடைய வயதுக்கு மீறி பேசுகிற விசித்திரம் தமிழ் மொழியில் மட்டுமல்ல, இந்த புனைவுகளிலும் அதிகமாக இருக்கிறது. 40 ஆண்டுகாலமாக பல எழுத்தாளர்கள் கற்ற அவர்களோட அனுபவத்தை கூறாமல் ஒரு கற்பனையில் பாலகனிடம் ஒப்படைத்துவிட்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட கு. அழகிரிசாமியின் ஒரு கதை தான் தெய்வம் பிறந்தது. 13 வருஷம் கழித்து பிறந்த ஒரு குழந்தையை தெய்வத்தின் சாயல் கொண்ட ஒரு விசேஷ படைப்பாக எண்ணுகிறார் அவருடைய தந்தை. ஒரு நாள் அவங்க வீட்டில் குடும்ப புகைப்படம் மாட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தை கேட்குது, ஏன் நம்ம வீட்டில் நம்ம புகைப்படத்தை மாட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குது. அதுக்கு தந்தை, நம்ம வீட்டில் நம்ம புகைப்படத்தை மாட்டாமல் பெரிய யார் வீட்டில் போய் மாட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு அந்த குழந்தை, காந்தி படம் காந்தி வீட்டில் தானே இருக்குது, நம்ம வீட்டில் எதுக்கு மாட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு அவர் தந்தை, காந்தி நமக்குலாம் நல்லது செஞ்சவர், அதனால அவர் புகைப்படத்தை நம்ம வீட்டில் மாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குழந்தை, அப்படி பார்த்தா நம்ம வீட்டுக்கு வர்ற கடைக்காரர், துணி சலபை செய்பவன், அவங்கெல்லாம் நல்லா தானே நமக்கு நல்லது செய்கிறாங்க, அவங்க புகைப்படத்தை ஏன் நம்ம வீட்டில் மாட்டல என்று அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்கிறார். இதை கேட்டவுடன் தந்தை துள்ளி குதித்து, என் வயிற்றிலும் தெய்வம் பிறக்குமா, இதோ பிறந்து விட்டதே என்று குதூகலத்தில் குதிக்கிறார். குழந்தைகள் எப்போதுமே பெரிய விஷயத்தை சிறிய வரிகளில் பெரியவர்களுக்கு புரியும் அளவிற்கு சொல்லிவிட்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் கு. அழகிரிசாமி இந்த குழந்தையின் வாயிலாக இந்த கதையை சொல்கிறார். அடுத்து, எப்படிப்பட்ட கடினமான நெறிகளை பின்பற்றுவர்களையும் குழந்தைகள் தங்களின் செயல்களால் மாற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் பெரிய மனுஷி. இது ஒரு ஆடம்பர குடும்பத்தில் நடக்கிற கதை. இந்த கதையில் வர குழந்தை இந்த கதையில் ஒரு பாட்டி தான் பெரிய மனுஷி. அந்த பாட்டி எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுவாங்க, யார்கிட்டையுமே ஒழுங்காகவே பேசவே மாட்டாங்க. இதனால் குடும்பத்தில் ஒரு விரிசல் ஏற்படுது. இதை அறிந்த, ஆனால் இங்கே ஒரு குழந்தையை பார்க்குறாங்க. அந்த குழந்தை எப்படின்னா, தூய்மையான செயல்களாலையும் அப்பாயத்தனமான நடத்தையாலும் அந்த குழந்தையை கண்டு அந்த பெரிய மனுஷி தன்னோட மழலைக்கு சென்று தாம் எவ்வாறாக இருந்தோம் என்று உணர்ந்து
தன்னுடைய குடும்பத்தில் அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அந்த குழந்தையின் வாயிலாக அவர் அறிகிறார். இறுதியில் மனித வாழ்வின் முக்கியத்துவம் அன்பும் பரிவும் என்பதையே அந்த பெரிய மனுஷி அந்த குழந்தையின் வாயிலாக உணர்கிறார். அடுத்து கு. அழகிரிசாமியின் மிக பிரபலமான ஒரு கதை ஒன்றிருக்கிறது, ராஜா வந்திருக்கிறார். இந்த கதையில் மங்கம்மா, பண்ணையாரின் மகன், இவங்க 2 பேர் தான் முக்கிய கதாபாத்திரங்கள். பண்ணையாரின் மகன் ரொம்ப ஆடம்பரமானவன். அவர்கள் வீட்டில் அவங்க வீட்டில் கோழி வளர்த்தா இவங்க வீட்டில் வந்து ஆடு வளர்க்காங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஏழை, இந்த மங்கம்மாங்கிறவ ஏழை, இவர் வந்து பணக்காரர். ஆனால் இந்த பேதமைங்கிற ஒரு விஷயத்தினால இவங்க இதை வந்து கடந்து செல்கிறாங்க. அதே மாதிரி மனுஷங்களும் பெரியவர்களும் இந்த மனோபாவத்தோடு இருந்தீங்கன்னா அதை கடந்து ஈஸியாக சென்றலாம். குழந்தை வந்து ஒரு கொண்டாட்டத்தின் ஒரு சின்னமாக விளங்குகிறாங்க. குழந்தைகளின் அறம் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி மகிழ்வாக இருக்க முடியும் என்பதை கு. அழகிரிசாமியின் கதைகள் வாயிலாக உணர முடிகிறது. இவர் கதைகளை படிக்கும்போது நம்மளை மலையின் தரத்தை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். எனவே இது வெறும் கதை அல்ல, ஒரு வரலாற்றின் பாடங்கள் நமக்கு என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அருமை.